இந்தியாவோட ஒரு சின்ன அறிவிப்பால பாலஸ்தீன் மக்கள் ஒட்டுமொத்தமா சந்தோஷத்துல இருக்காங்க. ஒரு $2.5 மில்லியன் UNRWA அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு இந்தியா வந்து டொனேட் பண்ணுது. அந்த அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தொடங்கப்படுறதுக்கான காரணமே என்ன பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய இந்த போர்க்குற்றங்கள், இஸ்ரேலால் நடத்தப்படுகிற இந்த போர்க்குற்றங்களிலிருந்து மக்களை காக்கிறதுக்காக அந்த ஒரு ரிலீஃப் வேலையை பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்புக்கு இப்போ அங்கே வேலை செய்கிறதுக்கான ஃபண்டிங் இல்லை, அவங்களால அங்கே போய் வேலை செய்ய முடியலை. அதனால இந்தியா வந்து $2.5 மில்லியன் வந்து கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க நேற்று. ஸோ இதே நாள் பிரேசிலில் G20 மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ரெசல்யூஷன் நம்பர் 2735 அப்படிங்கிற ரெசல்யூஷன் மூலமாக ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, உடனடியாக காசால் நடக்கக்கூடிய அந்த தாக்குதலை நிறுத்தியாகணும். இந்த கவுன்சிலோட இந்த தீர்மானத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த மக்கள் எல்லாம் வந்து வீடுகளுக்கு போகாமல் அங்கங்கே தங்கியிருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது. இந்த கவுன்சில் இந்த தீர்மானத்தில் இந்தியா சைன் பண்ணலை. ஒரு பக்கம் ரிலீஃப்க்கு பணம் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் சைன் பண்ணலை. பட் ஸ்டில் பாலஸ்தீன் மக்கள் இந்தியாவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கான பாலஸ்தீன் தூதர் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. தொடர்ந்து பாலஸ்தீன் மேலே இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் என்னைக்கு நிரந்தரமாக நிப்பாட்டப்படும் அப்படிங்கிறது தெரியல. சீக்கிரமாக எல்லாம் சுமூகமாக முடியும்னு சொல்லி எதிர்பார்ப்போம்.